Thank you.
Congratulations, Kumari Logeshwari, on the
successful completion of your Ranga Pravesham. We wish you only the very best in your dance journey forward. அரங்கேற்றம் எனப்படுவது ஒரு மாணவி பரதக்கலையின் முழு சாரசங்களையும் கற்று தேறி முழுமையான நடனமணியாக அங்கீகரிக்கப்படும் ஒரு விழா. அத்தகைய நிகழ்வினை வெற்றிகரமாக நிறைவு செய்த விழா நாயகி குமாரி லோகேஸ்வரி துரைராஜ் அவர்களுக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துகளும் ஆசீர்வாதம். பாசிர்குளம் நாடாளுமன்ற இந்திய பிரிவிற்கு சிறப்பு அதிகாரியான திரு செல்வகுமரன் கண்ணன் அவர்களை அறியாத ஜோகூர் மக்களே கிடையாது என கூறலாம். திரு செல்வகுமரன் அவர்கள் நமது இந்திய சமுதாயத்திற்கும் இந்து சமயத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் அளவில்லாத சேவைகளை வழங்கி வருகிறார். அவரின் சுயநலமற்ற சேவைக்காக மலேசிய இந்து சங்கம் அவருக்கு மக்கள் தொண்டன் என பட்டம் வழங்கியுள்ளது. மேலும் தமிழ் பள்ளிகளுக்கும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கும் நிதி சேவை பல செய்து வருகின்ற தமிழ் ஆர்வலரும் ஆவார். பாசிர்குளம் நாடாளுமன்ற இந்திய பிரிவின் சிறப்பு அதிகாரியும் மலேசிய தமிழ் சங்கம் மாசாய் பிரிவின் தலைவருமான திரு செல்வகுமரன் கண்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அரங்கி ஒரே அமைதியாக அவங்களோட இதை கேட்டு என்ன பேசுறது எனக்கு தெரியல. அஜித் சார் நடனம் உங்களோட இதெல்லாம் நிறையா நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு டைமும் ஒரு வித்தியாசமாக இதாக கொடுக்குறீங்க. அது எப்படி எனக்கும் சொல்லுறது, என்ன மாதிரி புகழுதுன்னு எனக்கும் என் அறிவு கெட்டதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஸோ கிரேட் மியூசிஷியன். மிஸ்டர் கானவிதனை பற்றி நான் மிஸ்டர் ஹரிகிட்ட முதல்ல பேசிட்டு இருந்தேன். அவர் சிறு வயசாக இருக்கிறப்ப வானொலியில் வந்துட்டு புல்லாங்குழல் வாசிப்பார். அதில் மீனாட்சி சபாபதி அவங்க இன்னும் மற்றவங்களாம் இருந்தாங்க. அவர் இசை கேட்டு அவர் புல்லாங்குழல் கேட்டு என் மகனோட பேருக்கு கானவினோதன் வச்சேன். என் மகன் பேர் கானவினோதன். இறைவனுக்கு நேரம் உண்மையாக சொல்கிறேன். ட்ரூத். உங்களோட இதை கேட்டு என் மகன் பேர் வச்சது. நான் வந்துட்டு மிஸ்டர் தேவராஜ், மிஸ்டர் துரைராஜ் சார் அவங்க நடனமணியோட அப்பாவும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் நான் பார்க்குறப்ப இப்போ தான் முதல் தடவை மேடையில் அவர் பேரை சொல்கிறேன், துரைராஜ்னு. அவர் பார்த்தா சாருன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு மரியாதை, அற்புதமான மனிதர். அவங்க மனைவி இருக்காங்க. என் அம்மானு தான் கூப்பிடுவேன் எப்பயுமே. நான் அவங்களெல்லாம் எப்படி பார்த்தேன்னா தேவாரம், திருப்புகழ், திருவாசகம் இந்த மாதிரி தான் படிக்கிறத நான் பார்த்துருக்கேன். கோயில்லையும் சரி, இல்லை ஒரு வீட்டில் எங்கேயாச்சும் பூஜைலாம் நடந்துருந்தால் பார்க்குறேன். அவ்வளோ அருமையாக சார் வந்து பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு வந்து இன்றைக்கி நான் இந்த மேடையில் அரங்கேற்ற ஏற்றவர்களுக்குன்னா சார் இங்கே இருந்திருந்தால் நான் அவரோட பெருமை வேறு எங்கேயும் இருக்காது.
மேலும் மேலும் ஜோஹூரில் ரீமன் நிகழ்ச்சி நிறையா நடக்கணும். நிறையா இந்த மாதிரி அரங்கேற்றம் நம்ம கலை கலாச்சாரம் பண்பாடை வளர்க்குறதுக்கு மறைந்து போயிடுறத கலை கலாச்சாரத்தை இன்னும் நிறைய ஆர்வம் கொடுத்து ரீமதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எவரை முடிச்சுவேன். நன்றி, வணக்கம். உரை நிகழ்த்தி சிறப்பு செய்த திரு செல்வகுமரன் கண்ணன் அவர்களுக்கு எங்களது நன்றி. Dear Rasikas, we would like to invite Srimati Malika Pannikar from Natya Malika, Singapore to say a few words. நமஸ்காரம். இந்த பிளான்ல இல்லை. நான் வர்றதும் அவருக்கு லாஸ்ட் மினிட்டு தான் தெரியும். ஆனால் லாஸ்ட் மினிட்டு நான் வரேன் என்று சொன்னபோது 30 வருஷத்த பந்தம் எங்களுக்கு சேர்ந்து நடமாடி இருக்கோம். நிறைய அறிவுகள் நாங்கள் பகிர்ந்திருக்கோம், ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கோம், ஆட்ட வச்சு பலதும் நம்ம லைஃப்பில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நாங்கள் 2 பேரும் பார்த்துருக்கோம். இன்றைக்கு இந்த கரையரங்கத்துக்கு நான் வரும்போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். எப்போவுமே நாங்கள் 2 பேரும் வித்தியாசமாக திங்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். 2மே ஒரு பிரிட்ஜ் கடந்து இந்த பக்கம் அந்த பக்கம்தான். சிங்கப்பூரில் நானும், இங்கே மலேசியாவில் இவங்களும் 2 பேருமே என்றைக்குமே ஒரு அரங்கேற்றத்துக்கு இல்லாட்டி ஒரு நிகழ்ச்சிக்கு பண்ணின எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஏன்னா அது ஒரு காஸ்டியூம் ஆகட்டும், ஐட்டம்ஸ் ஆகட்டும், ப்ரெசன்டேஷன் ஆகட்டும், எல்லாமே ஒரு புதுமை. அந்தந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய கிஃப்ட். ஸோ எனக்கு உள்ள நுழையும் போது எல்லாருமே வரவேற்புக்கு வேண்டி எங்கள் எல்லா டீச்சர்ஸ்க்கும் வேண்டி பண்ணது எல்லாவா இருந்தாலும் இங்கே ஒரு ஆத்மா இருந்தது. அந்த ஆத்மாவை இன்னைக்கு நம்ம நினைக்கணும். ஏன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, இப்போது ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா நான் வரேன். லாஸ்ட் ஐ திங்க் நான் வந்தது 25வது அவங்களோட ஸ்கூல் விழாக்காக வந்தேன். அப்போது எனக்கும் அஜித்துக்கும் பிடிச்சமான ஒரு ஆத்மா இருந்தது. அவங்க வரும்போதே அவங்க தான் அங்கே நிற்பாங்க. அவங்க தான் என்கிட்ட மலையாளத்தில் பேசி அந்த ஒரு அன்பு, ஒரு குசிறுத்தின்னா நாங்கள் 2 பேரும் சண்டையும் போடுவோம், நிறைய விஷயங்கள் குத்தி பேசுவோம். ஆனால் எங்களுக்கு அந்த ஒரு ஆத்மாவுக்கு ஒரு பெரிய 2 பேருக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு பாருங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது நான் இன்னைக்கு மிஸ் பண்ணினேன் இங்கே. பட் ஐ நோ தட் ஷீ இஸ் ஹியர், ஷீ இஸ் பிளெஸ்ஸிங். அஜித்தோட எல்லா ப்ரோக்ராமுக்கும் அவங்க இங்கே முன்னாடி இருப்பாங்கன்னுள்ளதை எனக்கு நன்னாவே தெரியும். ஏன்னா அஜித்துக்கு இன்னைக்கு நடந்த ஐட்டத்துலேயும் கூட ஒரு ஐட்டத்துலேயும் அந்த அபிநயத்துக்கு அந்த குழந்தை பண்ணினாலும் அது அழகாக கோர்த்து கொடுத்தது அஜித் தான். ஸோ அது அம்மாவை நினச்சி அந்த அம்மாவோட ஒரு ஐட்டம் வந்தது. நீங்கள் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. 2வது
இதுக்கெல்லாம் மேலே நான் வந்து எல்லாருமே சொல்லுவோம் மியூசிஷியன்ஸ் இல்லைன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து வெற்றியே இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் நான் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வரப்போகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவங்க எத்தனை பண்ணினாலும் நமக்கு பத்தாது. பட் ஆனால் அதுக்கெல்லாம் பின்னாடி நிறைய பேர் இருக்கும். அந்த பின்னாடி வேலை பண்ணுறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க தான் வந்து நிஜமாவே இந்த ப்ரோக்ராமுக்கு வெற்றி. ஏன்னா ஒரு காஸ்டியூம் மாற்றுறதுக்கும் தலையில் ஒரு பூ விழுந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து பின்னாடி நின்று அவங்கள டைமுக்கு டைமு அழகாக அவங்கள வந்து ட்ரெஸ் பண்ணி இந்த மேடைக்குள்ளே ஏற்றுற அஜித்தோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க முன்னாடி கூட வந்ததில்லை, ஆனால் நான் கேள்விப்பட்டதோட எங்கே கேட்டபோது அவங்க தான் பின்னாடி இருக்காங்க. அவங்க யாரும் இல்லைன்னா இந்த அளவுக்கு இந்த குழந்தைக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கிறது முடியாது. அது எனக்கு ஒரு டான்ஸராக இருந்து எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து வந்துட்டுருக்கேன் நான். இந்த மேடையை செட் பண்ணி இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அது ஒரு நாட்டியத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ அழகாக தான் நம்ம சமைச்சாலும் ப்ரெசன்டேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ ஐ திங்க் திஸ் சிம்பிள் லைன்ஸ் வித் ஒயிட் கோலம் ஹஸ் மேட் சச் பியூட்டிஃபுல் இம்பேக்ட். உள்ளே வரும்போதே அது ஒரு ரொம்ப அழகாக இருந்தது. ஜென்ரலி எல்லாருமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் சைடில் மியூசிஷியன்ஸ் ட்ரெஸ் எல்லாமே. பட் ஆனால் இன்றைக்கி எல்லாருமே ஒயிட் ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து சொல்லிப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். லைட், சவுண்ட் இவ எல்லாருமே வந்து இல்லைன்னா இந்த மியூசிஷியன்ஸோட ஒரு துளி கூட கேட்க முடியாது. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து நிஜமாகவே அவங்கள வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா லைட் அண்ட் சவுண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த காலத்துக்கு. அடுத்தது மியூசிஷியன்ஸ்க்கு வந்துடுறேன், கொஞ்சம் டைம் தான். ஐ எம் ஸோ ப்ரவுட். ஐ வில் கம் ஃப்ரம் ஜென்ரலி நம்ம மியூசிஷியன்ஸை சொல்லிட்டு வருவோம். மணிகண்டன் சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். நீங்கள் வந்து அந்த அழகாக ஒரு அபிநயத்துக்கும் அழகாக கோர்த்து வாங்கி கொடுத்தீங்களே அந்த குழந்தைக்கு, அது ரொம்ப சப்போர்ட்டாக ரொம்ப அழகாக பண்ணினேன். அந்தந்த ராகத்துக்கும் அந்தந்த இமோஷன்ஸுக்கும் வயலின் வந்து வாசிக்கல அவர் பாடி கொடுத்தாரு. ஸோ அந்த அபிநயத்துக்கு அவ்வளோ அழகாக அவர் கோர்த்து கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. கான வினோதன் இஸ் another soul. We have very close relationship of artistic from many years. I appreciate he appreciates me. எங்கே இருந்தாலும் ஓடி ஃபஸ்ட்டு வந்து மாலிகா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஓடி வந்து அவர் வந்து வந்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். His excitement is really appreciable and respectful to me. Thank you. But the way that you played for her வர்ணம் இன் பிளேஸ் வேர் குழந்தை வெண்ணை திருடி சாப்பிட்ற இடத்துல நீங்கள் வாசிச்சேலே, அது வந்து நிஜமாவே ரொம்ப கான வினோதனே உட்காந்து வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி அவர் வாசிச்சார் உட்காந்துல. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு காயினுக்கு ரெண்டு சைடுன்னு சொல்கிற மாதிரி ஷர்மா தம்பதிகள், அவர் திருமதி அவங்களோட பசங்களான 2 பேர் இருக்காங்க இங்கே. ஒரு காயினுக்கு 2 சைடு மாதிரி. வெரி ரேர் டு ஹேவ் ஒரு ஃபேமிலியில் இந்த மாதிரி 2 ஆர்டிஸ்ட் ஈக்குவலி வண்டர்ஃபுல், எக்ஸலண்ட், ப்ரவுட் ஃபார் த பேரண்ட்ஸ்ன்னு சொல்லணும்னா ஒரு கான கோகிலாவும் ஒரு தாள நந்தியும் ஒரு வீட்டில் இருக்கணும்னா அது ரொம்ப ஈஸி இல்லை. அந்த பேரண்ட்ஸ்க்கு நிஜமாவே எந்த ஜென்மத்தில் அவங்க என்ன புண்ணியம் கிடைச்சி 2 பேர் கிடைச்சாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் பேரண்ட்ஸாக கிடைச்சதுக்கு வந்து அந்த வீட்டில் பிறந்து அவங்களை இவ்வளோ என்கரேஜ்மெண்ட் பண்ணி அந்த குழந்தை ரொம்ப படிச்சிருக்குன்னு சொன்னால் அதெல்லாத்தையும் விட்டு இன்னைக்கு பாட்டு ஃபுல் டைம் எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் ரியலி ஐம் become a very big fan of yours and ரொம்ப நல்லா இருந்தது சார்.
அண்ட் ரொம்ப ரெண்டு பேருக்குமே சார்னு கூப்பிடுறது வந்து வயசுனாலே இல்லை, உங்களோட வாசிப்பினால. வாட் டு சே அபவுட் திஸ் gentleman who has created such beautiful souls for Malaysian Empire. He has created such wonderful students, and each one has their own identity, and I'm really, really proud that I've come. And if I would have not come so far, there is two beautiful critic who is there in our Sabha, who drives all the artists from Singapore in his car and brought us, Dharman and Maran. Thank you for bringing me here. And seeing other dancers, Sridevi, Ragini, and costume இவ்வளோ அழகாக பண்ணி கொடுக்குறாளே செல்வி, பார்வதி, ரொம்ப நன்றானது. எல்லாருக்குமே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நிஜமாவே இந்த குழந்தைய ஒரு நிமிஷத்துக்கும் நீங்கள் வந்து பண்ணுற ஒன்றுக்கும் என்கரேஜ் பண்ணின உங்களோட சக்கீஸ், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நீ சொல்லணும் தேங்க்ஸ். ஸோ யூ ஆல் ஹாவ் சப்போர்ட்டட் ஹர் டு மேக் திஸ் ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ. Thank you so much, Srimati Malika Pannikar. We would like to introduce our chief guest for this evening's Ranga Pravesham, Mridangam Vidwan Guruji T.A.J. Sharma ji and Guru Vidushi Srimati Bharati Sharma. Mridangam Vidwan Guruji T.A.J. Sharma ji hails from a lineage steeped in musical tradition. He is a disciple of Mridangam legend Vidwan Shri Palkat Mani Iyer and Vidwan T.R. Harihara Sharma. With over 60 years of performance experience in this art form, Guruji, as he is fondly called, has become synonymous with the resplendent resonance of the Mridangam Nadam. His rhythmic prowess has graced prestigious stages across India, including the revered December Markari Isai Vira and Tyagaraja Utsavam in Tiruvayar, Trichy and Kerala. Guruji's rhythmic journey has taken him to India, Sri Lanka, England, Australia, France, Germany, Norway, Denmark, Singapore, and many others. In his unwavering commitment to the propagation of classical arts, Guruji founded the Shrutilaya Gana Vidyalaya in 1986, a center of musical excellence nurturing generations of aspiring musicians. Being an ardent promoter of the art form, he also dons the hat of an organizer, having orchestrated over 100 kacheris and has conducted over 40 Tyagaraja Utchavams, Mummurthigal Isai Viras in Malaysia. He has also conducted Tyagaraja Aradhana and Mummurthigal Isai Vira in Sri Rangam Trichy for several years. Guruji is also the current president of Sangeethalayam Malaysia, which is one of the oldest classical music associations in the country. His contributions to the realm of classical music have been recognized with prestigious accolades such as Nada Brahmam Award from Kanchi Maha Periyava, Mridanga Mamani from Madurai Adinam, Sagalakala Vallavan from Dato Sri S. Sami Velu, Laya Vinyasamani from Sangeethalayam, and he was felicitated by Nalli Kuppaswamy Chetty with the award Mridanga Yoga Paripurana from Charashri Music Academy, Chennai. Guruji T.A.J. Sharmaji's vision is a testament to the enduring legacy of Indian classical art, a legacy he ardently preserves and passes on to future generations. Our next chief guest, Guru Vidushi, Srimati Bharati Sharma. Srimati Bharati Sharma pursued her passion for music and Bharatanatyam from the tender age of 5. Under the guidance of her guru, Sri Subramanya Iyer, a distinguished disciple of Chembe Vaidyanatha Bhagavathar, Srimati Bharati Sharma embarked on a quest for musical mastery alongside her sister Srimati Usha. Together known as the Tiruvai Naikaval sisters,
They enchanted audiences across India with their soul-stirring performances. She also served as a music guru with distinction from Lalgudi Music School. Srimati Bharati Sharma's musical odyssey led her to Malaysia in the late 70s, where she embraced a new chapter of cultural exchange and artistic exploration after getting married to Mridanga Vidwan Guruji T.A.J. Sharmaji. She became the cornerstone of Shrutilaya Gana Vidyalaya, being the chief music guru and principal, nurturing and aspiring musicians of unwavering dedication. With over 50 years of experience, her voice has graced countless Carnatic music concerts and Bharatanatyam performances. As a leading vocalist in Malaysia, she has sung for over 1,300 Bharatanatyam programs. Her artistic journey transcended borders, taking her to prestigious international music festivals across England, Australia, France, Norway, and beyond. Along the way, she garnered numerous awards, including the esteemed Isai and Gana Saraswati accolades that underscored her exceptional talent and unwavering commitment to the arts. As she continues to share her enthusiasm for this beautiful art form with future generations, she leaves an indelible mark with the wish to continue teaching and be a legacy of inspiration. We take great pleasure in inviting our chief guest, Mridanga Vidwan Guruji T.A.J. Sharmaji and Guru Vidushi Srimati Bharati Sharma on stage to say a few words. विघ्न विनायक मूर्ति की जय, महासद्गुरुनाथन की जय। श्रुति स्मृति प्राणानाम आलयम करुणालयम नमामि भगवत्पाद शंकरम लोक शंकरम। உயர் திரு டாக்டர் அஜித் அவர்களே, இங்கு இன்று கூடியிருக்கும் அனைவருக்கும் இவ்வேளையில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளினால் இன்றைய அரங்கேற்றம் மிகச் சிறப்பாக நடந்துள்ளது தான் சொல்வேன். அதாவது மலேசியாவில்
நடந்தது மாத்திரம் சொல்லாமல் இந்தியாவில் மியூசிக் அகாடமியில் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டர்டாக நடைபெறுமோ அந்த ஒரு சிறப்பான முறையில் இந்த ஊரில் நடன ஆசிரியர் டாக்டர் அஜித் அவர் தலைமையில் இன்று நடைபெற்று என்று தான் நான் கூற விரும்புகிறேன். உண்மையான வார்த்தை. இந்தியாவில் தான் அவ்வளவு பெரிய ஸ்டாண்டர்ட் சொல்ல முடியாது. இருந்த போதிலும் அதுக்கு நிகராக இன்றைய அரங்கேற்றம் மிகச்சிறப்பான முறையில் நடந்தேறுகிறது. I am sure all will accept that. டாக்டர் அஜித் அவர்கள் அவருடைய நிறைய அவரை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் அவருடைய அரங்கேற்றத்தை விட்னஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய அரங்கேற்றம் நிறைய ஆயிரக்கணக்காக வாசிச்சிருக்கிறேன். இருந்த போதிலும் இன்றைய தினம் நடந்த அரங்கேற்றத்தில் டான்ஸ் மாஸ்டர் டாக்டர் அஜித் அவர்கள் மிக கம்பீரமாக நட்டுவாங்கத்தை கையாண்டார். சாதாரணமா தலாங்கு தகதிக்கு தகுதி கிட்டத்தம் சொல்றது வேற. மகா கம்பீரமாக ஆல் த ஜெதிஸ அவர் அப்படித்தான் அவருடைய ஜெதிகளும் மிக we call that weight of music அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கிறார். and not only that அவருடைய கற்பனைன்னு ஒன்று இருக்கிறது. that is improvisation is a gift of God for him. அவர் வர்ணத்தில் இந்த ஜெதிக்கெல்லாம் பண்ணாரு பாருங்க. பஞ்ச நடையும் அதில் சில நடைகள்லாம் போட்டு அந்த அவர் செய்த கோர்வைகள் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப தியரிட்டிக்கலா ரொம்ப பெருமைக்குரிய விஷய பாவமாக அவர் இந்த ஜதிகள்லாம் இன்னைக்கு கையாண்டிருக்கிறார். அண்ட் ஃபர்தர்மோர் அவருடைய கிரேட் அபிலிட்டியை தில்லானாவில் மிகச் சிறப்பாக அவர் செய்து காமித்தார். உண்மையில தில்லானாவில் அவர் சுத்த நிறுத்தம் என்று சொன்னது மிக சிறப்பான ஒரு அம்சம். இது யாருமே இந்த ஊர்ல தில்லானாவில் இப்படி சுத்த நிறுத்தம் செய்ததே கிடையாது. அப்படி மிகச் சிறப்பான முறையில் அவர் பண்ணியிருக்கிறார் என்றால் இதுக்கு நிகராக எங்க அன்பு சகோதரி லோகேஸ்வரி அவர்கள் இதற்கு இணையாக இன்று நடனம் நாடினது ஒரு வியப்புக்குரிய விஷயம். இது என்ன எப்படி சொல்லலாம் என்றால் ஆசிரியர் டாக்டர் அஜித் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு பேஷன்ஸோட அவ்வளவு டெடிகேஷனோட அவங்களுக்கு அந்த நடனத்தை சொல்லிக் கொடுத்திருப்பார் என்பதை நாம் நன்கு உணர வேண்டும். ஸ்ருதி மாதா லயம் பிதான்னு சொல்லுவார். அதே போல் இந்த நடன நிகழ்ச்சிக்கு பாவமும் லயமும், அதாவது நடனம் பண்ணுகிறவர்களுக்கு எக்ஸ்பிரஷன் சொல்லக்கூடியது நிறைய வேண்டும். எக்ஸ்பிரஷனோட ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு லயம் என்று சொல்லக்கூடிய தாளமும் வேண்டும். இன்றைய தினம் இந்த அரங்க நாயகி அவர்கள் பாவமும் லயமும் மிக சுத்தமாக இன்று செய்திருக்கிறார். வியர்க்கக்கூடிய ஒரு விஷயம். மேலும் இசைக்கலைஞர்கள் அத்தனை பேரும் இன்றைய தினம் உண்மையாக டாக்டர் அஜித் அவர்களுடைய சேர்ந்து
நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கோஆர்டினேஷன் ஆஃப் த ஹோல் மியூசிக்கல் கான்சர்ட் அண்ட் வித் தட் டான்ஸ் ஜெதிகளோட அவ்வளோ பெரிய ஒரு கோஆர்டினேஷனோட மிகச் சிறப்பான முறையில் இந்த கலைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த அரங்கேற்றத்தை மிக சிறப்பாக செய்து கொடுத்தார்கள் என்பதனையும் இவ்வேளையில் குறிப்பிட விரும்புகிறேன். மேலும் இந்த மாதிரி நிறைய குழந்தைகளை மிக சிறப்பான முறையில் அரங்கேற்றம் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கு உள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த அரங்கேற்றம் தமிழ் இசை மனம் பரப்பக்கூடிய ஒரு அரங்கேற்றமாக இந்த அரங்கேற்றம் நடந்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அந்த லோகேஸ்வரி அவர்களுடைய பாவம் தாளம் இஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக். அந்த பெருமைதான் டாக்டர் அஜித் பாஸ்கரன் அவர்களுக்கு தான் போய் சேரும். அப்புறம் மியூசிக் கலைஞர்களில் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நானும் அவரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மணிகண்டன் சார் வயலினிஸ்ட், அவரை எத்தனையோ வருஷம் கழிஞ்சு இன்னைக்கு இவரோட இந்த அரங்கேற்றத்தில் அவரை பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பல வருடங்கள் கழித்து அவருடைய இசையை கேட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. குழல் கான வினோதன் அவர்களுடைய வாசிப்பு கானத்தில் கானம் இசை கானம்ங்கிறதோட புல்லாங்குழல் என்கிற அந்த வார்த்தைக்கே பொருத்தமாக அவர் வாசித்ததில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். We would like to invite Ishwari's mother, Madam Lakshmi Dureraj, along with our chief guests and Dr. Ajit Bhaskar, to present the Ranga Pravesham certificate to Kumari Logeshwari. Thank you so much to our chief guests, Vidwan Guruji P.A.G. Sharmaji and Guru Vidushi Bharati Sharma, for gracing this evening's Ranga Pravesham with your presence. We would like to invite Kumari Logeshwari's brother, Mr. Arivanandaraj Dureraj, to say a few words. அனைவருக்கும் மிக அருமையான மாலை வணக்கம். என்னை அழைத்து சில வேர்ட்ஸ் சொல்ல சொன்னாங்களே, ஆக்சுவலி நன்றி நபர்கள் தான். நன்றின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கு இந்த என்னோட தங்கை, கடைசி தங்கை லோகேஸ்வரி துரைராஜ் அவருடைய அரங்கேற்றத்துக்கு திரளாக வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் முதற்க நான் நன்றியை நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம பிரமுகர்களுக்கு முக்கிய நன்றி சொல்லியே ஆகணும். அந்த வகையில் ப்ரோக்ராம் புக்கு உங்கள் கையிலே இருக்குது. அந்த அக்னாலஜ்மெண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா
அங்கே பிரமுகர்களோட நேம் லிஸ்ட் இருக்கும். என்னோட கடமை அதை நான் சொல்லி ஆகணும். சீஃப் கெஸ்ட் வித்வான் குருஜி சர்மாஜி அவர்கள், விதூஷினி ஸ்ரீமதி பாரதி சர்மா அவர்கள், Chief guest, Mr. Selvakumaran, Pagawai Has, Parliament Pasibidang, Tamil ஆர்வலும் கூட என்னோட மென்டோரும் கூட அவர் முதல் சொல்லியிருப்பாங்க அவர் ஸ்பீச்சில், நான் வந்து இன்னைக்கு பேசக்கூடிய நிலையில் இல்லை அப்படின்னு. அது என்ன விஷயம் நான் சொல்லி ஆகணும், அவரோட 2வது அண்ணன் தவறி இன்னைக்கு 8வது நாள். அந்த 8வது துக்கத்தை விட்டு நான் வார்த்தை சொன்னதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காரு. அவருக்கு முக்கியம் ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றி பாஸ்கு. அடுத்து எங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய வர்த்தக சங்கத்தின் ஜோர் வர்த்தக சங்கத்தின் செக்ரட்டரி ஜெனரல் டத்தோ கே கிருஷ்ணன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டத்தோ, நீங்கள் வந்து எங்களுக்கு முன்னோடி, எது இருந்தாலும் உங்களை கேட்டு எதுவுமே செய்வோம். இந்த நிகழ்வுக்கு கண்டிப்பாக வருவேன்னு சொல்லியிருந்தீங்க, நீங்களும் வரக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தீங்க, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் கொடி நாட்டு கொண்டிருக்கிறவர் சொல்லலாம். அதே போல நம்ம எல்லாரும் மனதிலையும் குடியிருப்பு கொண்டவர் யார் அவர்னா நம்ம வேற யாரும் மாஸ்டர் டாக்டர் அஜித் பாஸ்கரன், நாட்டிய ஆர்டிஸ்டிக் டைரக்டர் சோனா ஃபைனான்ஸ். அவங்க இல்லைன்னா இந்த நிகழ்வு இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்காது, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அப்புறம் இன்னொன்று, எங்களை பெற்று ஈன்று எடுத்த அமரர் திரு துரைராஜ் அப்பா அவர்கள் மற்றும் இன்னொரு தூணாக இருக்கக்கூடிய அம்மா லட்சுமி அவர்களுக்கும் உங்கள் பிள்ளைகளான எங்களுடைய தலைமையான நன்றிகள் அம்மா. அடுத்து சிங்கையிலிருந்து வந்திருக்கும் ஏகேடி லேட் நண்பர் ஆனந்த கண்ணன், அவங்களோட குடும்பமும் இங்கே இருக்காங்க. அவங்கள சார்ந்த அனைத்து நண்பர்களும் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு எங்களோட நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் நண்பா. என் தமிழ் ஆன்லைன் மீடியா, ஸ்டாஃப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் CIB ஆடிட்டோரியம், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் சோனா ஃபைன் ஆர்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்க பெருவங்க எல்லாமே அவங்க நல்லா சொல்லிட்டு போயிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச், மிக்க நன்றிகள் நம்ம குடும்ப சார்பாக. Dear Rasigas, thank you so much for your presence this evening in Gracing Kumari Lokeshwari's Ranga Pravesham. We thank you for supporting the arts. Have a safe trip home. Good night. இதுவரையிலும் இப்பினிய நிகழ்வினை மிகவும் பொறுமையுடனும் சிறந்த இசை ரசனையுடனும் கண்டுகளித்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் கலை ரசிகர்களுக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை சமர்ப்பணம் செய்கின்றோம். இனி வரும் எங்கள் ஸ்வர்ணா நுண்கலை கழகத்தின் கலை விழாக்களுக்கு இது போன்ற வற்றாத ஆதரவை வழங்கி சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். கலையை வளர்ப்போம், கலையை போற்றுவோம்.